சாமி ஒரு நிமிஷம்டா. ஏதோ கேள்வி கேட்கிறேன் நீங்க சொல்லியிருந்தீங்களா? மறந்தே போயிட்டேன். என்ன கேள்விடா அது? நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கூட்டணும்னா அப்புறம் யார் நம்ம பேச்சு கேட்கணும் என்ன சார் பண்ணணும்? மதிப்பு கூட்டணும் அப்படின்னா பாம்பும் கீரிப்புள்ளியும் சண்டை போடுறதை நீங்க கூர்மையா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்களா. அந்த பாம்பு டயர்டாகிற வரைக்கும் கீரிப்புள்ள அந்த பாம்பை சுத்தி வந்துக்கிட்டே இருக்கும். டயர்டானதுக்கு அப்புறம் தான் அந்த கீரிப்புள்ள அந்த பாம்பு கிட்ட தன்னுடைய திறமையை காட்டும். அந்த மாதிரி பெருவாரியான மனிதர்கள் இங்க நானும் புத்திசாலி நிரூபிக்கிறதுக்காக நிறைய பேசுவாங்க. அவங்க பேசும்போது கம்ப்ளீட்டா நீங்க உள்வாங்கணுமே தவிர நீங்க எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது. அவங்க பேசி முடிச்சு எப்படி பாம்பு டயர்டானதுக்கு அப்புறம் கீரிப்புள்ள தன் வேலையை காட்டுதோ அந்த மாதிரி அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க உரையை தொடங்குறது மட்டும் இல்ல, 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல அதை சுருக்கி 3 வார்த்தையில முடிக்க கத்துக்கணும். இங்க பெருவாரியான மனிதர்கள் விமர்சனம் பண்ணுவதை அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை அறிவு. தீர்வு சொல்றதுதான் அறிவு. உங்களுடைய வார்த்தையும் செயலும் தீர்வு நோக்கி நகரும். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு உங்க வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும். மேலும் இன்னொரு விஷயம், நீங்க யார் தனி மனிதர்கிட்டையும் நீங்க புத்திசாலின்னு நிரூபிக்கிறதுக்காக பேசவே கூடாது. இது நான் சொல்லல, சார்லி சாப்ளின் சொன்ன வேர்டு இது. முட்டாளாய் நடி, புத்திசாலியா ஏன். நீங்க பெரிய பெரிய மேடை பேச்சாளர் அல்லது வார்த்தை யாருக்கு மதிப்பு இருக்கோ அவங்களாம் கூர்மையா கவனிங்க. அவங்க தனி மனிதர்கிட்ட ரொம்ப சாதாரணமா இயல்பை விட கம்மியாவே நடிப்பாங்க. இன்னுமே தெரியாம நடிப்பாங்க. ஒரு காலமும் நான் புத்திசாலின்னு நிரூபிக்க போராட மாட்டாங்க. ஆனா மேடை ஏறினாங்கன்னா அவங்களோட பேச்சுல அனல் தெரியும். அதை தான் ஃபாலோ பண்றோம். வேற ஒன்றும் பெரிய விஷயம் நம்மளா சுயமாலா சிந்திக்க வேண்டாம். காப்பி பேஸ்ட் பண்ணாலே உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு. லிசன் பண்ணுங்க. நீங்க பேசும்போது எதிராளியோட கண்ணை பாருங்க, அவங்க பேசும்போது அவங்களோட கண்ணையே பாருங்க. உங்க வார்த்தைக்கு மதிப்பு. தேங்க்யூ சார்.